இஸ்ரேல் பாலஸ்தீன போரே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனா அதை வச்சு சமூக வலைத்தளங்கள்ல இந்த சங்கிகள் நடத்தக்கூடிய போர் மட்டும் முடிவுக்கே வரையில. பாலஸ்தீன மக்களுக்காக இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க. அரபு நாடுகளை பார்த்து அந்த போரை எப்படியா நிறுத்த மாட்டீங்களா, ஏன் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்படின்னு கத்தாரினுடைய அமீர் இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் மதம் மாறியவர்கள், நீங்கள் எல்லாம் ஒரிஜினல் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அரபு நாட்டு முஸ்லிம்களை பார்த்து கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு கத்தாரினுடைய அமீரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதாக சமூக வலைத்தளங்களை இந்த சங்கிகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக பரப்பக்கூடிய இந்த சங்கிகளுக்கு அடிப்படை அறிவும் தான் இல்லைன்னு பார்த்தா வரலாற்று தரவுகளை கூட தெரியாம வச்சிருக்கிறாங்க. அதாவது பூனை கண்ணை மூடனா உலகமே இருட்டுன்னு நினைக்குமா, அந்த கதையா இருக்குது. எப்பா இந்திய முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, இந்தோனேஷியா முஸ்லிம்கள், ஜப்பான் முஸ்லிம்கள், சீனா முஸ்லிம்கள், அமெரிக்கா முஸ்லிம்கள், ஆஸ்திரேலியா முஸ்லிம்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரபு நாட்டு முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அத்தனை பேரும் மதம் மாறியவர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்குக்கு போக முன்னாடி, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு போக முன்னாடி, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமனுக்கு போக முன்னாடி, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத்துக்கு போக முன்னாடி, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமானுக்கு போக முன்னாடி, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு போக முன்னாடி, இஸ்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு போக முன்னாடி முதலாக வந்து இறங்கியது இந்திய திருநாட்டில் சேர பெரும்பாட்டனாக இருந்த மூன்றாவது சேரன் செங்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமாள் கிபி 625 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அரேபியாவிற்கு போய் இஸ்லாத்தை தழுவி திரும்பி வர்ற வழியில் சலாலாவில் மரணம் அடையும் முன்பு மாலிக் பின் தீனார் என்ற நபித்தோழரை கேரளாவுக்கு போங்க, இஸ்லாத்தை எத்தி வைங்க, என் சார்பாக என்னுடைய நிலத்துல ஒரு பள்ளிவாசலை கட்டுங்க அப்படின்னு கிபி 629 கட்டப்பட்ட பள்ளிதான் கேரளாவில் கொடுங்கலூரில் இருக்கக்கூடிய சேரமான் ஜும்மா மஸ்ஜித். இந்திய திருநாட்டிற்கு கேரளா மண்ணில் கிபி 629 இஸ்லாம் பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. ஆனா 630 தான் ஓமானுக்கே போகுது, 630 தான் ஏமனுக்கு போகுது, 636 தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்குக்கே இஸ்லாம் போகுது, 651 தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரானுக்கே இஸ்லாம் போகுது. ஆனா இந்த சங்கிகள் அவர்கள் எல்லாம் ஒரிஜினல் முஸ்லிம்கள், இவர்கள் எல்லாம் டூப்ளிகேட் முஸ்லிம்கள், மதம் மாறியவர்கள், நபிகள் நாயகத்தை தவிர அனைவருமே மதம் மாறியவர்கள் தான் அப்படிங்கிற உண்மை இந்த சங்கிகளுக்கு புரியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது.